ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பி புக். திஸ் இஸ் மோகனா லோகநாதன். இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சில ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். இது 6th டைம். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு 5 டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அந்த 5 டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் நீங்க பார்க்கல அப்படின்னா அதுக்கான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 6th டைப்ல எப்படி கொஸ்டின்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 20% தள்ளுபடிக்கு பின்னரும் வியாபாரிக்கு 10% லாபம் கிடைக்கிறது எனில் குறித்த விலை 2200 எனில் அடக்க விலை என்னவா இருந்திருக்கும்னு கேக்குறாங்க. அதாவது அந்த பொருளுடைய உண்மையான விலை என்னவா இருந்திருக்கும்னு கேக்குறாங்க. அந்த பொருளுடைய உண்மையான விலை, அதாவது அவர் எவ்வளவுக்கு வாங்கியிருக்காருங்கிறது குடுக்கல. அதுதான் நீங்க கண்டுபிடிக்கணும். சோ அவங்க என்ன குடுத்திருக்காங்கன்னா, அந்த பொருளுக்கு அவரு எவ்வளவு விலை நிர்ணயம் பண்ணிருக்காருன்னா ரூ. 2200 பண்ணிருக்காரு. இந்த ரூ. 2200 குறிச்சுட்டு இந்த விலையில இருந்து 20% தள்ளுபடியும் குடுக்குறாரு. அப்படி ஒரு தள்ளுபடி குடுத்தாலுமே அவருக்கு 10% லாபம் வருதுன்னா அந்த பொருளுடைய உண்மையான விலை என்னவா இருக்கும் அப்படின்னு கேக்குறாரு. ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் அவர் அந்த பொருளை எத்தனை ரூபாய்க்கு வித்திருப்பாரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். தெரிஞ்சா மட்டும்தான் உங்களால சால்வ் பண்ண முடியும். சோ இப்ப ரூ. 2200 20% தள்ளுபடி கொடுக்குறாரா? 20% தள்ளுபடி கொடுக்குறாருன்னா மீதி 80% தானே வித்திருப்பாரு. அதாவது ரூ. 2200 20% தள்ளுபடி கொடுத்துட்டாரு, குறைச்சிக்கிட்டாரு. அப்ப மீதி 80% தான் வித்திருப்பாரு. அப்ப அது எவ்வளவுன்னு பாருங்க. இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் ஆயிடுமா? 2 8 16க்கு 6 மீதி 1 2 8 16 1 17 அந்த 0க்கு அப்படியே போட்டுக்கோங்க. சோ அவருடைய விற்பனை விலை செல்லிங் பிரைஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ரூ. 1760. ஓகேங்களா? சோ இப்போ இந்த விலைக்கு வித்தாலும் அவருக்கு எவ்வளவு லாபம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டாங்க. 10% நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். என்னன்னா இப்போ இந்த தள்ளுபடி கேசஸ்லாம் விட்டாச்சு. நம்மளுக்கு செல்லிங் பிரைஸ் எவ்வளவுன்னு தெரிஞ்சிருச்சு. ரூ. 1760. இது எவ்வளவு 10% ப்ராஃபிட் கிடைக்கும் போதே வந்து எனக்கு ரூ. 1760 அப்படின்னா என்னுடைய காஸ்ட் பிரைஸ் என்னவா இருக்கும், அடக்க விலை என்னவா இருக்கும்னு கண்டுபிடிக்கணும். நம்ம எப்பவுமே நம்மளோட கொஸ்டின்ல லாபம் நஷ்டம் அப்படின்னு வந்துச்சுனாவே அதாவது காஸ்ட் பிரைஸ் என்னன்னு எடுத்துக்கணும், 100% எடுத்துக்கணும். அடக்க விலைய 100% எடுத்துக்கணும். ஓகேங்களா? எப்போ நம்மளோட கொஸ்டின்ல லாபம் அல்லது நஷ்டம் அப்படிங்கிற வேர்டு வரும்போது. ஓகேங்களா? அப்ப காஸ்ட் பிரைஸ் 100% என்ன அப்படிங்கறத நீங்க இப்ப கால்குலேட் பண்ணும். செல்லிங் பிரைஸ் எனக்கு தெரியும். செல்லிங் பிரைஸ் எவ்வளோ ருபீஸ்ல? ரூ. 1760. இப்போ செல்லிங் பிரைஸ் பெர்சன்டேஜ் வைஸ் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா, அந்த பொருளுடைய உண்மையான விலை 100%னா ப்ராஃபிட் எவ்வளோன்னு எனக்கு தெரியுது, 10%. அப்ப 110%க்கு தான் வித்திருப்போம். நம்ம இதையும் நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோலயே சொல்லியாச்சு. ஓகேங்களா? செல்லிங் பிரைஸ் பெர்சன்டேஜ் எப்படி கால்குலேட் பண்ணா 100 பிளஸ் ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் அப்படிங்கறதா செல்லிங் பிரைஸ் பெர்சன்டேஜ். அப்ப வித்தது எவ்வளோன்னு தெரியும். அதை பெர்சன்டேஜ்ல சொல்லணும் அப்படின்னா 100%க்கு வாங்கி 110%க்கு வித்தாதான் 10% லாபம் கிடைக்கும். அப்ப 110%ங்கிறது தான் இந்த ரூ. 1760. அப்படின்னா இந்த 100%ங்கிறது என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். சோ கேன்சல் பண்ணுங்க. ஸ்ட்ரெயிட்டா இருக்கிறதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்ப இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆயிடும். ஒரு 11 11 இங்க ஒரு 11 11 மீதி 6ன்னு வரும். அப்ப 6 11 66 0 அப்படியே வந்துடும். அப்ப 160 வருதா? அடுத்தது இந்த பெர்சன்டேஜ் சிம்பிள்க்கு இந்த பெர்சன்டேஜ் சிம்பிள் கேன்சல் ஆயிடும். கிராஸா இருந்தா மட்டும் என்ன பண்ணும்னா மல்டிபிள் தான் பண்ணும். அப்ப காஸ்ட் பிரைஸ் ஈக்குவல் டு 160 into 10 இருந்துச்சுன்னா ரூ. 1600 வருதா? சோ இப்ப ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ரூ. 1600. அவ்வளவுதான். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு புத்தகத்தின் விலை 20% தள்ளுபடி செய்தாலும் ஒரு வியாபாரிக்கு 10% லாபம் கிடைக்குது. சோ புத்தகத்தின் குறித்த விலை என்னன்னு கொடுத்துட்டாங்க. ரூ. 440. அதோட அடக்க விலை என்னவா இருக்கும்னு கேக்குறாங்க. சேம் இதே மாதிரிதான். அந்த புத்தகத்தை அவர் எவ்வளவுக்கு வித்திருக்காரு அப்படிங்கறத நீங்க ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். இப்ப ரூ. 440 எவ்வளவு தள்ளுபடி கொடுக்கறாரு? 20% தள்ளுபடி கொடுத்தாரு அப்படின்னா 80%க்கு வித்திருப்பாரா? இப்ப அவரோட விற்பனை விலை எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 80%. அப்ப 80%னா எவ்வளவுன்னு கால்குலேட் பண்ணுங்க. 8 32க்கு 2 மீதி 3 8 32 3 35 352 அவரு வித்திருக்காரு. அப்ப செல்லிங் பிரைஸ் எனக்கு தெரியும். செல்லிங் பிரைஸ் தெரியும். ஆனா இத பெர்சன்டேஜ்ல சொல்லணும் அப்படின்னா 100 பிளஸ் ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் எவ்வளவோ அதுதான். அப்ப 100 பிளஸ் 10 எவ்வளவு? 110%. சோ அப்ப 110% அப்படிங்கிறது எவ்வளவுன்னு எனக்கு தெரியும். ரூ. 352 எனக்கு தெரியும். ஓகேங்களா? இப்போ என்ன கால்குலேட் பண்ணோம்? அடக்க விலை. எப்பவுமே இந்த லாபம் நஷ்டம் அப்படின்னு வார்த்தை வந்துட்டாலே 100%ங்கிறதா அடக்க விலை. 100% தான் காஸ்ட் பிரைஸ்னு சொல்லுவாங்க. இப்ப கேன்சல் பண்ணுங்க. 10க்கு 10 கேன்சல். ஒரு 11 11 3 11 33 மீதி 2 வரும். அப்ப 2 11 அவ்வளவுதான். அப்போ கிராஸா இருக்கிறதெல்லாம் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. அப்ப காஸ்ட் பிரைஸ் ஈக்குவல் டு 32ஓட இந்த 10 மல்டிபிள் பண்ணா என்ன வரும்? 320. ஓகேங்களா? இந்த பெர்சன்டேஜ் சிம்பிளுக்கு இந்த பெர்சன்டேஜ் சிம்பிள் கேன்சல் ஆயிடும். சோ ஆன்சர் என்னன்னா ரூ. 320. நெக்ஸ்ட் கொஸ்டின்
சோ இந்த கொஸ்டின்ல ஒரு விற்பனையாளர் கை கடிகாரத்தின் மீது 10% தள்ளுபடி தந்த பிறகும் அவருக்கு எவ்வளவு லாபம் கிடைக்குதுன்னா 26% கிடைக்குது. அப்போ அதோட குறித்த விலை 840 ரூபாய்னா அதோட வாங்கிய விலை என்னவா இருக்கும்னு கேக்குறாங்க. வாங்கிய விலைனா காஸ்ட் பிரைஸ் என்னன்னு கேக்குறாங்க. சோ காஸ்ட் பிரைஸ் கால்குலேட் பண்ணனும்னாலே உங்களுக்கு செல்லிங் பிரைஸ் எவ்வளவுன்னு தெரியணும். குறித்த விலையை வச்சு கால்குலேட் பண்ண முடியாது. அப்போ 10% தள்ளுபடி கொடுக்குறாரா, அவரு அந்த பொருளுக்கு எவ்வளவு மதிப்பு கொடுத்திருக்காரு, 840 ரூபாய். இதுல 10% தள்ளுபடி கொடுத்தா எவ்வளவுக்கு விற்பாரு, 90% விற்பாரா? அப்ப அந்த 90% போட்டுங்க. எவ்வளவுன்னு கால்குலேட் பண்ணுங்க. 9 36, 6 மீதி 3, 9 8 72, 72 3 75, 756 ரூபாய்க்கு விற்கிறாரு. அப்ப எவ்வளவுக்கு சேல் பண்றாரு அப்படின்னா 756 ரூபாய்க்கு சேல் பண்றாரு. அப்ப செல்லிங் பிரைஸ் பெர்சன்டேஜ்ல எவ்வளவுன்னு பார்க்கணும். எப்பவுமே ஒரு பொருளை 100% தான் வாங்குவோம். 100% வாங்கி 26% லாபம் வருது அப்படின்னா எவ்வளவுக்கு வித்திருக்கணும், 126% வித்திருக்கணும். 100 பிளஸ் ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் தான் செல்லிங் பிரைஸ் பெர்சன்டேஜ். அப்ப 126%. அப்ப 126%ங்கிறது செல்லிங் பிரைஸோட பெர்சன்டேஜ். அதே ருபீஸ்ல எவ்வளவு, 756 ரூபாய். அப்ப 126%ங்கிறது எதுக்கு ஈக்குவல்னா 756 ரூபாய்க்கு ஈக்குவல். இப்ப என்ன கால்குலேட் பண்ண சொல்றாங்க, காஸ்ட் பிரைஸ் தானே. அப்ப காஸ்ட் பிரைஸ் எவ்வளவுன்னு தெரியணும். காஸ்ட் பிரைஸ் வேணும்னா காஸ்ட் பிரைஸோட பெர்சன்டேஜ் வேணும். எப்பவுமே லாபம் நஷ்டம்னு வந்தாலே காஸ்ட் பிரைஸ் எவ்வளவுன்னு எடுத்துக்கணும், 100% எடுத்துக்கணும். அப்ப 100% எவ்வளவு கால்குலேட் பண்ணணும். ஓகேங்களா. சோ இப்போ இது 2 ஆல டிவைட் ஆகுமா, அப்ப என்ன வரும், 63ன்னு வருமா. இதையும் 2 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 3 2s are 6, ரிமைண்டர் 1 வரும். 7 2s are 14, ரிமைண்டர் 1 வரும். 8ன்னு வருமா. அகைன் இப்போ இதுவும் 9 ஆல டிவைட் ஆகும். 8 7 15 18, இதுவும் 9 ஆல வகுப்படும். அப்ப 7 9 7 63, இதை 9 ஆல வகுத்தீங்க அப்படின்னா 4 9 36, அடுத்து மீதி 1 வரும். 2 9 18, 42 வந்துருச்சா. இப்போ 1 7 7, 6 7 42. சோ இப்போ பெர்சன்டேஜ் சிம்பிள் கேன்சல் ஆயிடும். கிராஸா இருக்கிறது நம்ம என்ன பண்ணிக்கணும், மல்டிபிள் பண்ணிக்கணும். அப்ப இங்க 6 இருக்கு, இங்க 100 இருக்கு. அப்ப காஸ்ட் பிரைஸ் அப்படிங்கிறது 6 × 100 என்னது, 600. அவ்வளவுதான். சோ ஆன்சர் இந்த கொஸ்டினுக்கு என்னன்னா 600 ரூபாய். அந்த பொருளுடைய விலை 600 ரூபாயா இருக்கும். அந்த பொருளோட ஒரிஜினல் காஸ்ட் 600 ரூபாய் தான். அவர் என்ன பண்றாருன்னா அந்த பொருளை 840 ரூபாய் அப்படின்னு சொல்றாரு. சொல்லி அதுல இருந்து ஒரு 10% தள்ளுபடி கொடுக்குறாரு. அப்படி கொடுத்தாலும் அவருக்கு எவ்வளவு ப்ராஃபிட் வந்திருக்கு, 26% வந்திருக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின். இந்த டைப் ஆஃப்ல லாஸ்ட் கொஸ்டினா இதுதான். இப்போ தள்ளுபடி 20% தரப்படும் போதும் ஒரு பொருளின் விலை 24 ரூபாய். அதே பொருளுக்கு 30% தள்ளுபடி தரும்போது விற்பனை விலை என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான கொஸ்டின் தான். தள்ளுபடி 20% கொடுக்கும்போது அந்த பொருளுடைய விலை எவ்வளவு, 24 ரூபாய். அந்த பொருளோட விற்பனை விலை. அப்ப எப்பவுமே இந்த மாதிரி தள்ளுபடின்னு கொடுத்தாங்க அப்படின்னா 20% தள்ளுபடி கொடுத்தா எவ்வளவுக்கு வித்திருப்பாரு, 80% வித்திருப்பாரா. அப்ப 80%ங்கிறது எவ்வளவு, 24 ரூபாய் அப்படின்னு சொல்லியாச்சு. அதாவது செல்லிங் பிரைஸ் தான் கால்குலேட் பண்ணுவோம். ஒரு பொருளுடைய விலை 20% தள்ளுபடி கொடுக்குறாரு ஒரு பொருளுக்கு. அப்ப ஒரு பொருள்ங்கிறது 100% இருக்கும். அதுல 20% தள்ளுபடி கொடுத்துட்டாருன்னா அதோட விலை எவ்வளவுன்னு விற்போம், 80% தானே விற்போம். இப்ப 80% விற்கிறாரு. அந்த பொருளை விற்ற விலையும் கொடுத்துட்டாங்க. 80%ங்கிறது 24 ரூபான்னு. இப்ப அதே பொருளை 100% தான், அதுல 30% தள்ளுபடி கொடுத்தா எவ்வளவுக்கு நான் விற்பேன், 70% விற்பனா. அந்த 70% என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப 30% தள்ளுபடி கொடுத்தா எவ்வளவு, இப்ப 70% என்னன்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரிதான் சேம் டைப் பெர்சன்டேஜ் சிம்பிள் கேன்சல். இந்த 0க்கு இந்த 0 கேன்சல். 1 8 8 3 24. அப்ப கிராஸா இருக்கிறத மல்டிபிள் பண்ணிக்கணும். அப்ப 7 × 3 தான் இந்த எக்ஸ். 7 3 என்னது, 21 ரூபாய். அவ்வளவுதான். புரிஞ்சுங்களா. சோ இந்த மாதிரி வரும்போது ரொம்ப ஈஸி. 20% தள்ளுபடி கொடுக்குறாங்க, எவ்வளவுக்கு வித்திருப்பாங்க, 80%க்கு வித்திருப்பாங்க. அண்ட் பெர்சன்டேஜ் வைஸ் இது 80%. ஆனா ருபீஸ்லயே அவங்க கொடுத்துட்டாங்க எவ்வளவுக்கு விற்கிறாங்க, 24 ரூபாய்க்கு. அப்ப 80%ங்கிறது 24 ரூபானா 30% தள்ளுபடி கொடுத்தா எவ்வளவுக்கு விற்பேன், 70% விற்பனா. அப்ப அந்த 70%ங்கிறது எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவ்வளவுதான். சோ அப்ப இந்த 0 கேன்சல். 1 8 8 3 8 24, 7 3 21. சோ ஆன்சர் என்னன்னா 21. ஓகேங்களா. இதுக்கு அடுத்த லாஸ்ட் டைப் ஆஃப் கொஸ்டின் தான் இதுதான். சோ இந்த மாதிரியான கொஸ்டின் கொடுத்தாங்க அப்படின்னா நீங்க கண்ணை மூடிட்டு ஆன்சர் போட்டுடலாம். என்னன்னா நீங்க 2 விஷயத்த நோட் பண்ணும் இந்த மாதிரி கொஸ்டின்ல. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. இரு கை கடிகாரங்கள் ஒவ்வொன்றையும் 594க்கு ஒருவர் விற்கிறார். அப்ப ஒவ்வொன்றையும் 594 ரூபாய்க்கு விற்கிறாருன்னா இதுல விற்கும் பொழுது ஒன்றுல 10% லாபமும் இன்னொன்னுல 10% நட்டமும் அவருக்கு ஏற்படுதுன்னா மொத்தத்தில் அவருக்கு ஏற்பட்ட லாபம் அல்லது நஷ்ட சதவீதத்தை காண்கன்னு கொடுத்திருக்காங்க. நிறைய பேர் இதை என்ன பண்ணிடுவாங்கன்னா நோ ப்ராஃபிட் நோ லாஸ், நஷ்டமும் இல்ல
ப்ராஃபிட்டும் இல்ல அப்படின்னு சொல்லிடுவாங்க. பட் அது தப்பு. அது எப்ப சொல்லணும் அப்படின்னா, இந்த மாரி கண்டிஷன் நீங்க பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு பொருளையும் இவ்ளோ விலை குடுத்து வாங்குறாருன்னு சொல்லி, ஒரு குறிப்பிட்ட விலை குடுத்து ஒவ்வொரு பொருளையும் ஒரு குறிப்பிட்ட விலை குடுத்து வாங்கினாருன்னு சொல்லி குடுத்துட்டு, அதுக்கப்புறம் சேம் பெர்சன்டேஜ் லாஸும், சேம் ஒரு பொருள விக்கும்போது ஒரு பெர்சன்டேஜ் லாஸும், அதே பெர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட் இன்னொரு பொருள விக்கும்போது கிடைச்சா, அப்போ அது நோ ப்ராஃபிட், நோ லாஸ். வ நஷ்டமும் கிடையாது, லாபமும் கிடையாது வாங்கும்போது. ஆனா இங்க என்ன குடுத்துருக்காங்க, ஒவ்வொரு பொருளையும் ரூ. 594க்கு விக்கிறாங்கன்னு குடுத்துருக்காங்க. வாங்குனா இது. வித்தாங்க அப்டின்னா மாறும். ஸோ இந்த மாரி வித்தாங்கன்னு வந்துச்சு. ஒவ்வொரு பொருளையும் விற்கிறார்கள் இந்த விலைக்கு அப்படின்னு குடுத்துட்டு, சேம் பெர்சன்டேஜ் லாஸும், சேம் பெர்சன்டேஜ் ப்ராஃபிட் இன்னொரு பொருள்ல கிடைக்குது அப்படின்னா, அது எப்பவுமே லாஸா தான் இருக்கும். அந்த லாஸ் பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது எப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா, எக்ஸ் ஸ்கொயர் பை 100. இந்த எக்ஸ்ங்கிறது ஒண்ணும் இல்ல. இங்க குடுத்திருக்க பெர்சன்டேஜ் தான். வேற ஒண்ணுமே கிடையாது. அப்போ இதுல ஒவ்வொரு பொருளையும் விக்கிறாங்கன்னு சொல்ட்டாங்களா? ஒரு பொருள எவ்வளோக்கு? 10% லாபத்துக்கு. இன்னொரு பொருள எவ்வளோக்கு? 10% நஷ்டத்துக்கு விக்கிறாங்களா? ஸோ அப்ப லாபம், நஷ்டம் அப்படிங்கும்போது லாஸ் தான் வரும். இந்த கேஸ் படி விக்கிறாங்கன்னு வந்து சேம் பெர்சன்டேஜ் வந்தாலே அது லாஸ் தான் வரும். அப்போ எப்படி சால்வ் பண்ணணும்னா, இங்க 10 குடுத்துருக்காங்களா? இன்ட்டு ஸ்கொயர்னா வேற ஒண்ணும் இல்ல. இதே 10 இன்னொரு வாட்டி போட்டுக்கணும். டிவைடட் பை 100. அப்ப 2 0க்கு 2 0 கேன்சல். என்ன வருது? 1 வருதா? இப்ப லாஸ் பெர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1% லாஸ். ஸோ இத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு பொருளையும் விற்கிறார்கள்னு குடுத்து ஒரே மாதிரி லாபமும், ஒரே மாரி நஷ்டமும் குடுத்திருந்தாங்க அப்படின்னா, எப்பவுமே அது லாஸா தான் இருக்கும். இப்போ 2 டைம் இத போட்டு டிவைடட் பை 100ன்னு போட்டீங்கன்னா முடிஞ்சுச்சு. ஓகேங்களா? அப்ப என்ன ஆன்சர் வருதோ அதேதான். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இது 20% லாபம். இது 20% நஷ்டம் கிடைக்குதுன்னா 20 × 20 டிவைடட் பை 100 தான். 2 0க்கு 2 0 கேன்சல் ஆயிடும். 2 2 எவ்வளோ? 4. இப்ப 4% லாஸ். இந்த மாதிரியான கேஸ் எப்பவுமே நஷ்டமா தான் இருக்கும். ஓகேங்களா? அதே இந்த மாரி குடுத்திருந்தாங்களா, ஒவ்வொரு பொருளையும் ரூ. 594க்கு வாங்குறாங்கன்னு குடுத்திருந்து, இந்த மாரி சேம் பெர்சன்டேஜ் லாபம். ஒரு பொருள்ல லாபமும், இன்னொரு பொருள்ல நஷ்டமும் குடுத்திருந்தாங்க அப்படின்னா, அப்போ நீங்க என்ன கண்ண மூடிட்டு போட்டுறலாம். நோ ப்ராஃபிட், நோ லாஸ் அப்படின்னு. ஓகேங்களா? இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டான ஒரு கொஸ்டின். உங்களுக்கு இது ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, இது எனக்கு புரியல, ஏன் இது எப்பவுமே லாஸா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன நான் குடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.